ஹலோ காய்ஸ், நாம அவங்க பேசுறது அப்படி இருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது என்ன மாதிரியான ஒரு எடுத்துட்டு வந்திருக்கிற அக்கௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூ டூ ஆல், அதாவது அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். செகண்ட் லைட் வச்சு இன்குபேட்டர் டாப்போட மேக்ஸ், அதாவது டாப் கன் கலெக்ஷனு, டாப் ட்ரெஸ் கலெக்ஷனு, எப்படி சொல்ல, ஒரு டாப் அப்படி கலெக்ஷன். அதாவது ப்ரொஃபைல்லாம் பாருங்களேன், கோல்டனா விட்டு போட்டது இப்பதான் என்னன்னு தெரியல. ஒரு 5-6 மாசமா கோல்டன் போடலன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நல்ல பிளேயிங்ல இருக்கிற அக்கௌண்ட். ஓகேவா, ஹீரோய்க்குலாம் எத்தனை 5 ஸ்டார் வச்சிருக்காங்க. நாளா பிளாட்டினத்துல இருக்கிற நண்பர்ல ஹீரோய்க்கோ படாத பாடுபட்டு இருக்கேன். அந்த ஹீரோய்க்கு போனா ஒரு சட்டை கிடைக்கும் என் மெயின் ஐடியில. இது பாத்தீங்கன்னா கேடி ரேட் வந்து 1.70 வச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு அக்கௌண்ட் தான். ஓகே, வாங்க இந்த இதோட கலெக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கணும். கீழே வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டுங்க. குரூப் லிங்க்கும் அதிலே இருக்கும், மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா, அங்கே அப்படியே நம்ம ஹேர் கலெக்ஷன் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்கில் அந்த நம்பர் 7 இன்குபேட்டர் டாப்பு, அதுக்கப்புறம் அந்த இன்குபேட்டர் அந்த ஜோக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காஸ்டியூமு, அதுக்கப்புறம் சேட்டலைட்டு, அதுக்கப்புறம் அந்த ட்ரைபிள் ஸ்கார், அதெல்லாம் வெறியான ஸ்கார் அந்த மாதிரியான அக்கௌண்ட் தான். பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தெரியுமா, ஃபுல்லி டாப் அவுட் அக்கௌண்ட். இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா ஈவெண்ட்டுமே எடுத்து வச்சிருப்பாங்க. நேரே 500 பண்டில் பக்கம் போகுது, 490 பக்கம் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் சீசன்லாம் ஹீரோய்க்கு அது இது போட்டிங்கன்னா அதில் 2 சட்டை கிடைக்கும், அப்டேட்டில் சட்டை கிடைக்கும், எலக்ட் பாஸ் போட்டிங்கன்னா அதில் சட்டை கிடச்சி 500 சட்டை ஈஸியாக போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் டாப் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 சம்திங் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர்ல எந்த ஜோக்கர்னாலுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த ஜோக்கர் வேண்டி ஒரு நல்ல தவமா கிடந்து காத்து இருந்திருக்கேன், ஜோக்கரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு மோஸ்ட் ரேரஸ்ட் அப்படின்னு சொல்ல போனா அந்த காஸ்டியூம் தான். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னடா பண்ணிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ்ன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அந்த எலைட் பாஸ் காஸ்டியூம் அந்த புயா பாஸ் இப்போ ரீசெண்டாக விட்டாங்க தெரியுமா. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புயா பாஸ்ல அந்த டோக்கன் வச்சு அதை மேக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் வச்சாங்க. இப்போ அந்த மேக்ஸ்லாம் எதுவுமே வைக்கல, பட்டு சும்மா அந்த மாதிரி வச்சிருக்காங்க பொறுத்து. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் பாஸ் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றின ட்ரஸ்டடா எப்படி இப்படின்ட்டு 1008 கேள்வி வரும். ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா ஏஜே கேமர் 500K அடிச்சிங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100K வச்சுருப்போம். இன்னொன்று ஒரு இன்ஸ்டாகிராமில் 200K, அது நார்த் சைடு இன்ஸ்டா, அதில் 200K வச்சுருப்போம். 500K சேனல் வச்சுருப்போம். இன்னொன்று ஒரு 100K கண்டென்ட் போடுற சேனல் வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டில் மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு நியர்லி ஒரு 7 இயர்ஸ் பக்கம் இருந்து பண்ணிருக்கிறோம். ஓகேவா, கேம் ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இன்ஸ்டாலோட போஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியும் எப்பவே இருந்து போட ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த மாதிரியான இதுதான் நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி மூவ் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன நடக்கும் இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃபாக என்னால் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக பண்ணி கொடுப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கேமில் பைண்ட் ஆப்ஷன் ஒன்று வந்துட்டுது. ஜஸ்ட் உங்கள் மெயிலுக்கு அந்த நம்பர் நான் ஓடிபி கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான், நீங்கள் ஃபுல்லாமே எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையுமே வராது. முன்னாடியாவது ஃபேஸ்புக் இருந்துச்சு, இப்போ அந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஃபார்ம்க்கு, அதாவது கூகுள் வேணுமா கூகுள் இருக்கு, ட்விட்டர் வேணுமா ட்விட்டர் இருக்கு, ஃபேஸ்புக் வேணுமா ஃபேஸ்புக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்ச பிளாட்ஃபார்மும் மாற்றிக்கலாம். ஓகேவா, நம்ம எவ்வளோ நேரம் அதாவது அந்த சேஃப்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த அக்கௌண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இஎம்ஐ கூட அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, கீழே என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், சேனல் மேலே டிஸ்கிரிப்ஷனில் என் சேனல் எல்லாமே இருக்கும். அதில் வந்து கான்டாக்ட் பண்ணால் இஎம்ஐ ஆப்ஷன் கூட உங்களுக்கு போட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா, சிசிஏஜே அப்படின்னு வச்சுட்டு அந்த ஐடியில் நேம் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தரேன். ஓகே, கிரிமினல் பார்த்துடலாம். ஐயோ, ஃபேண்ட் இருக்கா? ஃபேண்ட் வந்து சூப்பரான 3 ஃபேண்ட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிமினல் எங்கடா போச்சு, இதோட கிரிமினலுக்கு வாங்கடா. இது என்னடா ஃபேண்ட்டு? இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஏஞ்சலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் எனக்கு எனக்கு பிடிச்ச கிரிமினல் ப்ளூ. ஏன்னா ஒரு காலத்தில் என்கிட்ட ஒரு செகண்டரிட்டு ஒரு ப்ளூ கிரிமினல் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் முன்னாடி. எப்போ 2021 காலகட்டத்தில் ஆனால் ப்ளூ கிரிமினல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ப்ளூ கிரிமினல்னு சொல்லிட்டு அப்போ சுற்றிட்டு இருப்பேன். நான் வாங்க நிறைய இதில் ப்ளூ கிரிமினல் தான் இருந்துச்சு. 712 வாங்கினா ப்ளூ தான் இருக்கும், 312 ப்ளூ கிரிமினல், அப்படிதான் எனக்கு அந்த ப்ளூ கிரிமினலோட பிடிச்சி போன கதை. ஆனால் பொதுவாக எனக்கு ரெட்டு தான் பிடிக்கும் அப்போ. பட் ஆனால் ப்ளூ வந்து என்ன ஐடி எடுத்தாலும் அதுக்கு ப்ளூ இருக்கும். ரெட்டு கூட மேக்ஸிமம் இருக்காது, பட் ப்ளூ இருக்கும். அந்த மாதிரியான எனக்கும் ப்ளூக்கும் ஒரு சிங்கிங்கான ஒரு இது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சிங்கிங்
இருந்தால் மறக்காம கமெண்ட்ல போட்டுக்கோங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கடா போச்சு கொடியை மொத்தம் மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் அந்த அக்கௌண்டோட அமௌண்ட் கலெக்ஷன். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் மட்டுமே கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 பக்கம் மேக்ஸ் அமௌண்ட் இருக்கு. இந்த வீக்லி மந்த்லி 4 நாளுக்கு இன்னும் வீக்லி கூட ஓடுது. நீங்க வாங்கினீங்கன்னா கூட அக்கௌண்ட்ல அப்படியே தான் இருக்கும். நம்ம டைமண்ட்லாம் எடுத்து சுத்தலாம் போறது இல்லை. ஓகே, வாங்க நம்ம கன் கலெக்ஷனுக்குள்ள போயிடலாம். இப்பதாங்க மெயின் சம்பவமே, அந்த சம்பவமே பார்க்க பயங்கரமா இருந்திருக்கும். 455 கன் இருக்குது. M4A1 லெவல் 6 AK வந்து பாத்தீங்கன்னா டாப் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெக்லாடான் ஸ்கேர் வந்து லெவல் 7 போட்டு வச்சிருக்காங்க, லெவல் 4. அதுக்கப்புறம் ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 7, XM8 லெவல் 7. எல்லாத்துக்குமே ஒன்று மேக்ஸ் இருக்கும். அப்படின்னா டாப் அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் ஃபயர் கன்ஸ்க்கு எது பெஸ்டா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்டான இதுதான். கீழே குரூப் லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அது மட்டும் தான் நம்மளோட ஒரு கோரிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் கன்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்னோம்ல எல்லாத்துக்கும் ரேட் ஆஃப் இருக்கும். யூஎம்பி வந்து டாப்பே இருக்குது, வெறித்தனமான ஒரு அக்கௌண்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் MP5 இருக்குது. எல்லா அக்கௌண்ட்லையும் ஒரு மைனஸ் இருக்கும். இந்த அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த MP40 மட்டும்தான் கைஸ் இல்லை, அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளே எடுத்து கூட கொடுத்துடலாம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அது எப்படின்னா நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவோ டோக்கன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உண்டு. இவோ டோக்கன் கம்மி ப்ரைஸில் வருது. இவோ MP40 மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். அந்த இவோ டோக்கன் மூலியமா நம்மளே கம்மி டைமண்ட்ல மேக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சப்ஸ்கிரைபருக்கு. அந்த மாதிரி கூட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் இருக்குது. அது நான் போக போக சொல்கிறேன். நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரிக் இருக்குது நம்மகிட்ட. அதை பற்றி நிறையா இதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரில் இதுவுமே சூப்பரு. கிட்டத்தட்ட இந்த அக்கௌண்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 25K. ஓகேவா, இஎம்ஐலலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். 100% ஷுவர்லி வர்த்து. இந்த மாதிரியான கலெக்ஷனு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சீரியஸாகவே பயங்கர வர்த்து. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். 42 க்ளூவல் பக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட க்ளூவல் பாருங்க, டாப் நான் சொன்னேன் இந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே நியர்லி 1.25 லட்ச ரூபா டாப் மட்டுமே அடிச்சிருக்காங்க. இந்த ஐடி ஓனர்கிட்ட நான் பேசணும் அவங்க சொன்னது, அவங்க பார்த்துட்டு இந்த அளவுக்கான டாப் அப் ஐடி இருக்கு. அண்டு நீங்கள் அதாவது நிறைய பேத்துக்கு ஒரு ஆசை இருக்கும் ப்ரோ, இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சு ப்ரோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட நம்ம போடலாம். அண்ட் கைஸ், நம்ம வீடியோட எண்டு கொண்டோம். நீங்கள் இருக்கா இவோ டோக்கன் இருக்கான்னு பார்ப்போம். இந்த MP40 இருக்குது, ஒரு 50 டோக்கன் ஃபேமஸ்க்கு இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. அப்படியே டோக்கன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஓப்பனான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். லவ் யூ, டாடா.